அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய செல்வம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈரான் வாரில் இதுவரை நடந்தது என்கிற எபிசோடில் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது ஈரான், இஸ்ரேல், இந்தியா, இந்த ட்ரையாங்கிள், இந்த மூன்று நாடுகளுடைய நட்பு, அதாவது உறவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதில் பார்க்க தான் இருந்தாச்சுன்னா, இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டில் வந்து நம்மளுடைய இந்தியாவிலேருந்து நம்ம பிஜேபிக்கு ஆதரவான அதானி அவர்கள் வந்து அந்த ஹைஃபா ஃபோர்ட்னு ஒன்று அங்கே இருக்குது. அது முற்றிலும் மேஜர் ஷேர் நம்ம அதானியோடது. அதனால் அது மட்டும் இல்லை, ரெண்டாவது இப்போ ரீசெண்டாக வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே போர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், வேறு என்ன இப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அப்போ நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் தேவை, அப்போ நியர்பை கண்ட்ரி எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் மோடிஜி அவர்களை கூப்பிட்டு ஒரு மெடல் கொடுத்தாங்க. அந்த மெடல் வாங்கிறதுக்கு நம்ம மோடிஜி அவர்கள் போகும்போது என்ன சொல்லியிருக்காங்க அங்கன்னா, மோடியை அந்த மெடலை வாங்கிட்டு இஸ்ரேல் வந்து உலகத்தோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் இந்தியாவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்த அந்த பாலஸ்தீனம் அப்படிங்கிற நாட்டை வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு வந்தாங்க. இஸ்ரேலை புகழ்ந்து பேசிட்டு வந்தாங்க. ஏன்னா அதானியோடைய மேக்ஸிமம் ஷேர் வந்து இஸ்ரேலில் தான் இருக்குது. அந்த ஹைஃபா போர்ட்டில் போட்டிருக்காப்புல, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அதுலேயும் போட்டிருக்காங்க இஸ்ரேலில். ஸோ இஸ்ரேலுக்கு சாதகமாட்டு பேசிட்டு வந்தாப்புல, அதுக்கப்புறம் தான் ஈரான் போரே ஸ்டார்ட் பண்ணாங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து. இதில் வந்து ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் என்ன ஒரு உறவு அப்படின்னா, நம்ம ஈரான் இஸ்ரேல் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு 40 வருஷமாகவே காங்கிரஸ் ஆட்சிலாம் இருக்கும்போது ஈரான் இந்தியா ஒரு நல்ல உறவு தான் இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ வந்து இவங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை வந்தோடனே அதானியோடைய ஷேர் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால அதை காப்பாற்றுறதுக்காக ஈரானில் வந்து அந்த பள்ளி குழந்தைகள் 220 பேர் சாகும்போதும், அந்த கேர்ள்ஸ் படிக்கிற ஸ்கூலில் வந்து ஒரு 150 பேர்ட்டு செத்த இந்த பாம் பிளாஸ்ட்டில் இறந்ததுக்கும் போதும் இந்தியா அம்பாசடரோ இந்திய கவர்மெண்ட்டோ ஒரு சின்ன இரங்கல் செய்தி கூட கொடுக்கல. 4 நாட்கள் கழித்து தான் ஈரான் எப்போ ஈரான் வந்து ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கு மட்டும்தான் எண்ணெய் கப்பல் விடுவோம், ஹார்முஸ் ஸ்ட்ரைட் வழியாட்டு, மற்ற எந்த கண்ட்ரிக்கும் நாட் அலவுடு அப்படி சொன்ன பிறகு தான் இந்தியாவில் வந்து கண்டனம் பதிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்திய கப்பலை வந்து ஈரான் விடுறாங்க, ஆயில் கப்பலை. அது வரைக்கும் இவங்களால் எங்கள் கப்பலை விடுங்கன்னு வாய் விட்டு கேட்க முடியல. இன்னொரு கண்டிஷன்லையும் ஈரான் விட்டாங்க. என்ன அப்படின்னா, 2 கப்பல் நமக்கு இந்தியாவுக்கு வந்து இதுக்கு வந்திருந்தாங்க, ட்ரைனிங்காக வந்திருந்தாங்க. அதில் ஒரு கப்பலை வந்து நம்மளுடைய பார்டரில், இந்தியா பார்டர்லேயே வந்து நம்மளுக்கு கெஸ்ட்டாக வந்த ஈரானை வந்து 2 கப்பலை, ஒரு கப்பலை வந்து நீர்மூழ்கி கப்பல் மூலமாக அமெரிக்கா வந்து ஒரு ஈரான் கப்பலை அடித்து 100 பேர்ட்ட செத்துட்டாங்க. இன்னொரு கப்பல் கொச்சினில் தான் இன்னும் நின்றுக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்கள காப்பாற்ற வேண்டியும் ஈரான் வந்து 3 எண்ணெய் கப்பல் நமக்கு இது வரைக்கும் விட்டுருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் உள்ள உறவு. இதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னாக்கி, அந்த கமேனி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குறைஞ்ச விலையில் எண்ணெய் நம்ம இந்தியாவுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அப்போ அமெரிக்கா வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுனால ஈரான்ட்டையும் வாங்கலை, ரஷ்யா சொல்லியிருந்தாங்க குறைஞ்ச விலையில் எண்ணெய் தரோன்னு சொல்லிட்டு. அப்பவும் அமெரிக்கா சொன்னதுனால நம்ம வாங்கலை. அது ஏன் அவங்க சொல்லி வாங்கலை. அப்போது அமெரிக்கா சொல்கிறது தான் நம்ம கேட்குறோம். ஏன் அப்படின்னா, அதுக்கு உண்மையாட்டு நம்மளுடைய கவர்மெண்ட்டே அஃபிஷியலாகிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. எப்படி அப்படின்னா, 30 நாள் தான் ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து எங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 30 நாள் ரஷ்யாட்ட வாங்கிறதுக்காக எங்கள் பாஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்திய இறையாண்மைக்கு எதிராட்டு வேறு நாட்டுக்காரன் சொல்கிறத அடிபணிஞ்சு அடிமையாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம இப்போ இந்தியாவை ஆண்டுக்கிட்டு இருக்கிற பிஜேபி கட்சியினர். அப்படி இருக்குது நிலைமை. ஸோ இஸ்ரேல், ஈரான், இந்தியா இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அமெரிக்காவை பற்றி பார்க்கலாம். அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா இவங்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.